கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆமாம், அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போனது யாருங்க? பூர்ணிமாவா மாயாவா? இன்ஸ்டாகிராமில் ஏதோ ரிலீஸ் ஆகிருக்காமே, யாரும் அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. 16 லட்சமா? உண்மையா? உண்மையிலேயே ஆச்சுன்னா பிஆர் டீம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃபோட பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ் ராஜ். வெல், ஆக்சுவலாக முதல்ல இந்த பணப்பேட்டை யார் எடுத்துகிட்டு போனது அப்படின்றது நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிளி அது போன ஒரு 2-3 சீசன் ஓல்டு கண்டஸ்டண்ட்டாக இருந்த ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியாவில் 16 லட்சத்தை எடுத்துகிட்டு பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேரும் தான் மாற்றி பேசிப்பாங்க. நீ மேபி இந்த இதை எடுக்கலை அப்படின்னா நான் எடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லுவாங்க. என்னால் தோல்வி அக்செப்ட் பண்ண முடியாது, உன்னால் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு மாயா பூர்ணிமாக்கள் மிகப்பெரிய வாக்குவாதமே ஓடும். அதுக்கப்புறம் மாயா தோல்வி அக்செப்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, இப்போ நீ எடுக்கலை அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நான் சும்மா போகிறதுக்கு அட்லீஸ்ட் நான் இந்த அமௌண்ட்டோட போயிடலாமே அப்படின்னு மாயா பூர்ணிமா பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. ஸோ மேபி அதனுடைய வெளிப்பாடாக பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ சோசியல் மீடியா உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அஃபிஷியலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ப்ராபபிலி பூர்ணிமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். வெல், 2வது ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். பிஆர் டீம் அர்ச்சனா செட் பண்ணியிருக்காங்களா? என்னங்க சொல்கிறீங்க? ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட ஒரு நண்பர்கள் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேன்ஸ் அப்படிங்கக்கூடிய இடங்களுக்கு பேசிட்டு ஒரு செட் பண்ணுறாங்க ஃபார் ஓட்டிங் பர்பஸ் அண்ட் ஓவரால் பர்பஸ். எல்லாத்துக்குமே அவங்களோட ப்ரமோஷன் சம்திங் எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. இதில் அதிகமாக பண்ணது அர்ச்சனாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தினேஷ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தினேஷ் வந்த கொஞ்ச நாள்லேயே சொன்னார், அர்ச்சனா ஒரு நாள் வெயிட் பண்ணி பிஆர் டீம் செட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னு அவர் சொன்னது ஒரு பக்கம். 2வது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்குள்ள எபிசோடில் பூர்ணிமா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக காலையில் பிக் பாஸ் அவங்க சரியான ஆளுங்க சிண்டு முடிஞ்சு விடுறது கடைசி நான் விட மாட்டேன், ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளவு தெளிவாக இன்றைக்கி காலையில் ஓட்டிங்காக ஏதாவது செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கவங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு அவர் ஒரு டாஸ்க்கு சொல்ல, அதில் தான் பூர்ணிமா இந்த விஷயத்த தனிப்பட்ட முறையில் மாயா கிட்ட சொல்கிறாங்க. நான் சோசியல் மீடியாவில் தான் இருக்கேன், ஒரு சிலர் எங்கிட்டே சொன்னாங்க இந்த மாதிரி அர்ச்சனா வராங்களா, அவங்க பிஆர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. வெல், இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு யூடியூப் சேனலோட பேர் தெரியுது. நான் யூடியூப் சேனலில் குறை சொல்லணும் இல்லைனா அந்த மீனிங் கிடையாது. மேபி அது அவங்களுக்கு அர்ச்சனா பிடிச்சும் கூட இருக்கலாம். பட் எனக்கு பார்க்கும்போது மிஸ்டர் ஸ்னூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, பிக் பாஸ் மட்டுமே ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி நான் பார்க்கும்போது எல்லாமே அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நீ என்ன அர்ச்சனாவோட பிஆர் டீமா அப்படின்ற மாதிரி அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட மாயா, பூர்ணிமா அண்டு விஷ்ணு, தினேஷ், கிட்டத்தட்ட விசித்ரா எல்லாருமே பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை டார்கெட் பண்ணதை மட்டும்தான் அஃபிஷியலாக அந்த 1 hour வீடியோவில் ரிலீஸ் பண்ணாங்க. அண்டு 24/7 ஓவராலாக பார்த்துன்னு இருக்கலாம். பட் அர்ச்சனாவை சொன்னதை மட்டுமே காட்டும் போதேவும் மேபி அவங்க எதோ பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயும் தோணுது. அண்டு எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன், விசித்ரா சொன்னது சரியாக தவறா, அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஏன்னா விசித்ரா சொன்னது ஃபஸ்ட்டு 2 வாரம் பயங்கர ஃபயராக இருந்தீங்க, அதுக்கப்புறம் காமெண்ட் ஆனீங்க, மறுபடியும் இறங்குனீங்க, மறுபடியும் ஏறினீங்க. இது கேமுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தாண்டி வெளியே இருக்கிற அந்த பிஆர் டீமுக்கான ஸ்ட்ராட்டஜியோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமாக காசு கொடுத்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களுடைய ஒரு மேனேஜர், அவங்களோட ஒரு பிஆர்ஓ, ஒரு டீம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டீம் மேபி இந்த பிஆர் டீமாக ஒர்க் பண்ணலாம். அவங்க நிறைய பேர் டிப்ளாய் பண்ணுறதையும் தாண்டி மற்றவங்களும் கொஞ்சம் எக்ஸஸாக, ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக விஷ்ணுலாம் ஒத்துப்பார், நான் ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு தான் வந்தேன், நான் எத்தனை நாள் உள்ளே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட டீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஒரு பிஆர் டீம் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே உள்ள கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பிடிக்கும் பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது உங்கள் ராஜ்.